ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்திலே நாம் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்காக அற்புதமான ஒரு அத்தியாயம், யோபனுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். அதை திருப்பிக் கொள்வோம். இதோடு யோபனுடைய வார்த்தைகள் முடிவடைகிறது. ஆகவே இது கடைசி அதிகாரம், யோபனுடைய கடைசி அத்தியாயம். நாம் இதை சேர்ந்து ஏகதேசமாய் முழுவதும் வாசிக்க போகிறோம். 40 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எதிரே இருக்கக்கூடிய சுருக்கமான நேரத்தில் இந்த 40 வசனங்களையும் வேகமாய் கவனிக்க போகிறோம். இது அத்தனையுமே கடைசியாக யோபு பேசுகிறார். இந்த 31வது அதிகாரத்தினுடைய கடைசியில் அது எழுதப்பட்டிருக்கிறது. யோபின் வார்த்தைகள் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிந்தது என்று சொன்ன உடனே இனி பேசவே மாட்டார். அப்படியானால் மற்ற 42 வரைக்கும் என்ன நடக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். பேசினார். அதாவது இந்த விதமான பேச்சு முடிவுறுகிறது. எந்த விதமான பேச்சு? தன்னைத்தானே பாதுகாப்பதற்காக யோபு பேசி கொண்டிருந்தார் அல்லவா, தற்பாதுகாப்புக்கான பேச்சு, அது இதோடு கூட முடிவடைகிறது. ஏன் தற்பாதுகாப்புக்காக அவர் பேசினார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், இவரை குறித்து இவருக்கு மிகவும் முக்கிய சமூகத்தில் அந்தஸ்திலும், ஒருவேளை பணம் பொருள் எல்லாவற்றிலும் பேரிலும் மேன்மையாக இருந்த 3 நண்பர்கள் வந்தார்கள் அல்லவா. அந்த 3 நண்பர்களும் மாறி மாறி குற்றம் சுமத்தினார்கள் யோபுவின் மீது. ஆரம்பிக்கும் போது மெதுவாக ஆரம்பித்தார்கள், தயக்கத்தோடு ஆரம்பித்தார்கள் யோபுவை குற்றப்படுத்துவதற்கு. போக 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 கடுமையாய் சாடினார்கள், வார்த்தைகளினால் வசைபாடினார்கள், அவரை மிகவும் துன்புறுத்தினார்கள், வார்த்தைகளினால் நைய புடைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், வார்த்தையினால் நோகடித்தார்கள், தாங்க முடியவில்லை. ஆகவே அவர், நான் இப்படி செய்யவில்லை என்று அவர் பேச ஆரம்பித்தார். நீ ஒரு ரகசிய குற்றவாளி, ரகசிய பாவி, யூ ஆர் எ சீக்ரெட் சின்னர். நீ வெளியில் பார்க்க வேணா நல்ல பேரோட நல்ல முகத்தோட நீ நடந்திருக்க, ஆனால் நீ உண்மையிலேயே நீ ரகசிய குற்றவாளி, ரகசிய பாவி. இல்லாவிட்டால் இப்படி நடந்திருக்காது உனக்கு. ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று அவர்கள் தவறாய் யோபின் மீது குற்றப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் செய்யவில்லை, பிசாசு தான் செய்திருக்கிறார். ஆனால் யோபினுடைய நண்பர்களுக்கும் இது தெரியாது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது. அந்த திரைக்கு பின்னதாக என்ன நடக்கிறது என்பது யோபுவுக்கும் புரியவில்லை, யோபுனுடைய நண்பர்களுக்கும் புரியவில்லை. தேவனுக்கும் மனுஷன் பிசாசுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த போராட்டம், சவால்கள், அந்த மோதல்கள், இது அவர்களுக்கு தெரியாதபடியினால், உனக்கு இந்த விதமாய் நடந்ததற்கெல்லாம் காரணம் நீ ஒரு ரகசிய பாவி என்று குற்றப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, நீ ஒரு வெளிப்படையான, நீ ஒரு மாய்மாலக்காரன் என்று சொன்னார்கள். நீ வெளிப்படையாய் அநேக பாவங்களை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கன்ஸ்பிக்யூஸ் சின்னர், வெளிப்படையாய். ஒருவேளை அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தற்பாதுகாப்பு செய்வதற்காக பேச ஆரம்பித்தார். அப்படி பேசி 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 என்ன ஆயிற்று? அது ஒரு பெரிய வாக்குவாதமும் வாய்ச்சண்டையுமாக முற்றியது. ஒரு கட்டம் வந்தபோது அவருடைய 3 நண்பர்களும் இவர் மீது குற்றப்படுத்த, அவர் திருப்பி அவர்களுக்கு பதில் சொல்ல, நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்ல, ஆக இப்படியே செய்ய 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 அவர்களுக்கு வாய்ச்சண்டை முற்றி, இந்த வாய்சாலகனோடு பேசி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி 3 பேரும் பேசி ஓய்ந்து போனார்கள். அப்படி அவர்கள் மனத்தாங்கல் அடைந்து ஓய்ந்து போன பிறகும் இன்னும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. தங்களுடைய இந்த நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த துக்கத்தை பார்த்து துக்கத்தோடு அங்கே கவனித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் போல மாறிவிட்டார்கள், பேசுவதில்லை. யோபு மட்டும் தொடர்ந்து பேசினார் 6 அத்தியாயங்களுக்கு. அப்படி பேசி பேசி வரும்போது 31ஓடு அவர் இந்த தற்பாதுகாப்புக்கான பேச்சை முடித்து கொள்ளுகிறார். இந்த தற்பாதுகாப்பான பேச்சு நாம் சில நேரங்களில் கேட்கும்போது நமக்கு என்ன தோன்றலாம் என்றால், இவர் தன்னைத்தானே மிகவும் பெருமைப்படுத்தி கொள்ளுகின்றார்,
ரகசியமாய் தன்னை முத்தம் செய்து கொள்ளுகின்றார். தன்னுடைய கையினால் தன்னுடைய முதுகை தட்டி கொள்ளுகின்றார். தன்னையே தான் பாராட்டி கொள்ளுகிறார். தன்னையே தான் மெச்சிக் கொள்ளுகிறார் என்று நமக்கு தோன்றலாம். இது போன்ற தற்பாதுகாப்புக்கான பேச்சு இவர் மட்டுமல்ல. வேதாகமத்தில் நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை கவனிப்பீர்களானால் அவர் 1 கொரிந்தியருக்கு முதல் கடிதத்தை எழுதின போது அவர் மீது அவர் நிறைய பாவங்களை, சபையில் காணப்படுகின்ற அசுத்தங்களை சுட்டிக்காட்டி பேசினார். சபையில் என்ன நடந்தது? சிலர் எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அதிகாரத்துக்கு எதிராக, அப்போஸ்தல பட்டத்துக்கு எதிராக, அவருக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். இவர் எப்படிப்பட்டவர்? இவர் என்ன யோக்கியமா? பொதுவாக இப்படித்தானே, திருத்திக் கொள்ள விரும்பாதவர்கள் எல்லாரும் மற்றவர்களை திரும்ப தாக்குவார்கள். அது எப்போதும் உள்ளது தானே. இது ஒரு தவறு, இதை நீங்கள் செய்யக்கூடாது என்றால் அவர்கள் உடனே என்ன கேட்பார்கள்? நீங்கள் லஞ்சம் வாங்கினது தவறு, உங்கள் கட்சி லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் மட்டும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? நீங்கள் செஞ்சது சரியா? உங்களுக்கு தானே இப்படி ஊழல் இருக்குது அப்படின்னு தான் திருப்பி தாக்குறாங்க. ஆமாம், நாங்கள் செஞ்சது தப்பு தாங்க, நாங்கள் திருத்தி கொள்ளுகிறோம், நாங்கள் செய்தது முற்றிலும் தவறு என்று யாராவது ஒத்துக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? செய்ய மாட்டார்கள். இதான் அரசியல் கட்சி. மனிதன் தானே, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், உலகத்தில் எந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அவனுடைய மனசு மாறவே மாறாது. ஆக அவர்கள் தாங்கள் செய்த தப்பை திருத்திக் கொள்வதற்கு மாறாக மற்றவருடைய தப்பை சுட்டிக்காட்டி அதை பகிரங்கப்படுத்தி அம்பலப்படுத்தி அதிலே சந்தோஷப்படுவார். பவுல் அப்படி செய்யவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், நான் என்னைத்தானே பெருமை பாராட்டி புத்தியினனாகி விடுவேன். ஆனால் என்னால் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை, நான் எந்த அப்போஸ்தலனை விட குறைந்தவன் என்று அவர் கேள்வி கேட்கிறார். நான் செய்த என்னுடைய பட்ட வேதனைகள், சபைகளை கட்டுவதிலே, சுவிசேஷத்தை கொண்டு போனதிலே நான் அடைந்த வேதனைகள் தாராளம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால் அநேக விஷயங்களை அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 10வது அதிகாரம், இவைகள் எல்லாம் நீங்கள் நிறைய பேசுகிறார். 11 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 11 17வது வசனம், இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல் சொல்லுகிறேன். நான் செய்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்னை சொல்ல வச்சிட்டீங்க. இப்படி நான் அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி 18 மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய 22 அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். நிறைய சொல்றாரு. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம், எல்லாரையும் விட அதிகம். யாரை விட? ஏன் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் விட. இயேசுவினுடைய 12 சீடர்கள் கூட இருந்தவர்கள், அவர்களை காட்டிலும் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. இது முட்டாள்தனமான பேச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பேச வச்சிட்டீங்க, அதனால நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரணாவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உள்ள மோசங்கள், வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், ஏன் நிர்மாணத்திலும் இருந்தேன். இதெல்லாம் ஏன் சொன்னாரு? இதெல்லாம் ரகசியங்கள். தேவனோடு ரகசியமாய் நடக்க பழகினவர்களுக்கு அநேக ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவது
நல்லதல்ல. அதை மூடி மறைச்சே வச்சிருந்த. நம்ம ஊர் ஊழியக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்தால் போதும், அப்பா அதை பற்றி பல படங்கள் அவங்க பத்திரிகையில் அடுத்த மாதம் வெளியே வந்துடும். இவ்வளோ சகோதரர் இப்படியெல்லாம் பெரிய விபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதையே வசூலாக மாற்றிடுவார். பயங்கரமான வசூலாகிடும். அவருக்கு இவ்வளவு செலவு, அவ்வளவு செலவு, அதை வச்சு பெருமை பாராட்டுவாங்க, பேசுவாங்க இல்லையா? இதெல்லாம் பவுல் செய்யவே இல்லை. தேவனோடு ரகசியமாய் நடக்க பழகினவர்கள் தேவனோடு நடக்கின்ற நாட்களில் அவர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இது இப்படி நடந்து போச்சு, புத்தீனமாக செய்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறார். இதனால தான் சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் மாம்சத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது. தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். அவன் தேவனால் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான். மனுஷர் கேட்காததும் காண முடியாததுமான அநேக பரம ரகசியங்களை அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் சொல்லுகிறார். தனக்கு கிடைத்த வெளிச்சத்தை வெளிப்பாடை வைத்துத்தான். இதுபோன்றுதான் இங்கேயும் யோபு தனக்கு இப்படியெல்லாம் தன் மீது குற்றப்படுத்தும் போது, பேயினுடைய வேலை குற்றப்படுத்துறது, பிசாசு எப்போதுமே குற்றப்படுத்துவது அவருடைய சதா வேலை. நீங்க என்ன ஆண்டவருக்காக செய்தாலும், எவ்வளவு ஆண்டவரை நேசித்தாலும், எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்தாலும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் குற்றப்படுத்துவது அவனுடைய சதா வேலை, ஓயவே மாட்டான். ஆனால் அந்த வேலையை இந்த 3 நண்பர்களும் விடாமல் செய்தார்கள் பல மாதங்களுக்கு. தன்னுடைய சரீரத்தில் அவர் அடைந்த வேதனையை காட்டிலும் மனதில் அவருக்கு ஏற்பட்ட வேதனைகள் சொல்ல முடியாதது. ஆகவே அவர் தடுப்பு ஆட்டம் ஆட ஆரம்பித்தார். அதனுடைய உச்சகட்டமாக 31வது அதிகாரம் வருகிறது. பாருங்கள், நமக்கு கற்றுக்கொள்வதற்கு அநேக உண்மைகள் இங்கே இருக்கிறது. வேகமாய் துரிதமாய் கவனிக்க வேண்டும். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. யோபுனுடைய ஒரு பெரிய தீர்மானத்தை பாருங்கள். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மீது நினைவாய் இருப்பது எப்படி? நீ ஒரு ரகசிய பாவி, யூ ஆர் எ சீக்ரெட் சின்னர் என்று அவன் மீது பொதுவாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவர்கள் சுமத்தும் போது அதை நிரூபிக்க இவர்களால் முடிஞ்சதா? இந்த 3 நண்பர்கள் ஏதாவது நிரூபிச்சாங்களா? ஆதாரம் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதா? கற்பனையான பொதுவான பயங்கரமான அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றங்களுக்கு அவர் தன்னுடைய உள்ளத்தை திறந்து சொல்லுகிறார். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நான் எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பேன்? பாருங்க, தன்னுடைய ரகசிய வாழ்க்கையை அவர் அழகா வெளியே கொண்டு வர்றார். கண்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறனா, கண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறாரு, என் கண்ணே நீ இஷ்டமானபடி நீ பார்க்கக்கூடாது. ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை எவ்வளவு நேரம் பார்க்கணும், அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படியெல்லாம் பார்க்கணும், எவ்வளவு தூரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் அவர் விதி வரையறை வைத்திருந்தார். லைசன்ஸ் இல்லாமல் பார்க்க அவருடைய கண்ணுக்கு அவர் அனுமதி கொடுக்கவில்லை. அவருடைய கண்ணை, அவருடைய இதயம் பின்பற்ற அவர் விட்டதே இல்லை. அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஒரு பெண்ணை மனசுக்குள்ள ரகசியமாக கூட ரசிப்பதற்கு அவர் விரும்பவே இல்லை. இது எப்போங்க? ஹலோ, இது எப்போ? என்னுடைய பொதுவான நம்பிக்கை, நோவா காலத்துக்கும் ஆபிரகாமின் காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த யோபு. நான் சொல்றதை நீங்க நம்பலாம், நம்பாம போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை.
வேத புஸ்தகத்தில் முதல் புஸ்தகம் யோபனுடைய புஸ்தகம் என்று கூட நான் நம்புகிறேன். முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபனுடைய புஸ்தகமாக இருந்திருக்க வேண்டும். அன்னைக்கு வேதாகமமே இல்லையே, மனசாட்சியின்படி வாழுகின்ற காலம். இதெல்லாம் மனசாட்சியில் எழுதியிருக்கா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது, ஒரு ஆணை இச்சையோடு பார்ப்பது, சும்மா பார்க்கறது பார்வை வேற, பிரச்சனை இல்லை. ஆனால் இச்சை நிறைந்த, சபலம் நிறைந்த ஒரு பார்வை, இச்சையோடு பார்க்கிறது. இது அந்த நாட்கள்லையே இதை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? மாறுபாடு என்று சொல்லுகிறார். ரிபல்லியன்ஸ். 3வது வசனம், மாறுபாடானவனுக்கு ஆபத்து. இது ஒரு அக்கிரம செய்கை, இதற்கு கிடைப்பது ஆக்கினை, தெய்வ தண்டனை. யாருக்குங்க இன்னைக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்கு? எல்லாருடைய மனசாட்சியிலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நிறைய பார்க்குறோம். போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரின்னே இருக்குது இன்னைக்கு, இல்லையா? ஆபாச படங்கள், நிர்வாண படங்கள், இன்றைக்கு நிறைய, ஒரு நாளைக்கு பல ஆயிரம் ஆபாச படங்கள், பல ஆயிரம் நிர்வாண படங்கள் வெளியே விட்டு அதை பார்க்க வச்சு ரசிக்கிறாங்க. நீ ஒருவேளை ஒரு ஆளை பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபோட்டோவை நீ பார்த்து ரசிக்கிறது. சினிமா பார்க்குறீங்க, சினிமா பார்க்கும்போது ஆபாசமானவைகளையே காண்பிக்கிறார்கள். அப்படி ஓட்டினா தானே படம் ஓடும், இல்லைன்னா அந்த படம் எப்படி ஓடும்? சினிமா இண்டஸ்ட்ரியில் அதுதான் செய்கிறாங்க. எவ்வளவோ மேக்சிமம் அதிகப்படியாக எல்லாவற்றையும் நிர்வாணப்படுத்தி காண்பிக்க முடியுமோ அதை காமிக்கிறாங்க. இதை பார்ப்பதில் தான் மக்கள் மிகுந்த ஆவல் காண்பிக்கிறார்கள். அதுவும் மென்டல் செக்ஸ் தானே, மனரீதியான பாலியல் காமவிகாரம் தானே, அதுவும் நடத்தை தானே. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5:29, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். 27, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை யாராவது சாமிகள் சொன்னது உண்டா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கேயாவது எந்த கிரந்தத்திலேயாவது எந்த அல்லது ஒருவேளை எந்த புஸ்தகம், எந்த புனித புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி யாராவது சொல்லுகிறது உண்டா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? நானும் பல மதங்களை படித்த ஒரு மாணவன். 7 வருஷம் மதங்களையே படித்தாச்சு. நிறைய மதங்களை பற்றி படிப்பது தான். எந்த புனித புஸ்தகங்கள் என்று அழைக்கப்படுவதிலும் இப்படி ஒருவர் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னதே இல்லை. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். ஆகையால் அவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை பார்த்து நம்ம ரசிக்கலை, ஆனால் ஃபோட்டோவை பார்த்து ரசிக்கிறோமா? உங்களை யாரும் ஒன்று சொல்ல மாட்டோம். ஒரு பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில், ஏன் என்னை பார்த்துட்டே இருக்க, ஆளை பாரு அப்படின்னு சில நேரம் செருப்பை கழட்டிட மாட்டா? எல்லாரும் செய்கிறதில்ல. ஆனால் சிலர் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்க பார்த்த உடனே நம்ம டக்குன்னு திரும்பிடுவோம். நம்ம மனசு ஒரு மாதிரி ஆகும், ஐயோ நான் பார்த்ததை அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம மனசு அடிச்சுக்கிடும். அதனால் திரும்பிக்கிடுவோம் டக்குன்னு. திரும்ப அவங்க பார்க்காத நேரம் திரும்ப பார்க்க சொல்லும் மனசு. கண் போகிற போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே கால் போகலாமா? அப்படித்தானே போகுது. ஆனால் யோபு சொல்றாரு, என் இருதயம் என் கண்ணை பின்பற்றி ஒரு நாள் போகலைன்னு சொல்றார். எந்த காலம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் உணர்த்துகிறார். அப்படி இருந்தும் நம்முடைய கண்கள் சோரம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, நம்ம ரோட்டில் போகிறோம், வழியில் போகிறோம், ஒரு வால் போஸ்ட்டை பார்க்குறோம், ஒரு நிர்வாணமாக ஆபாசமாக
அதை திரும்ப திரும்ப பார்க்க சொல்லுது. ஐயோ, நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே. கழுத்து வலிக்கிற வரைக்கும் திரும்பி பார்த்து முடியலையே. யோபு என்ன அழகா இதை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். He was not guilty of lust. இவர் ரொம்ப பரிசுத்தமான மனுஷனா, பாவமே செய்யாதவரா? அப்படி சொல்லலைங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் இல்லை, ஆனால் அந்த எண்ணத்தை வைத்து ரசிக்கவில்லை. அதை உடனடியாக ஆண்டவருக்கு பயப்படுகிறார். ஐயோ, இது மாறுபாடு, ஐயோ, இது ஆண்டவர் பார்க்கின்ற ஒரு விஷயம், நான் இதை என் இதயத்திலே வைத்து ரசிக்க மாட்டேன் என்று எதிர்த்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்துக்கும் யோபுவை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நம்மளை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? சும்மா வாங்க சொன்னார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் யோபுவை போல அந்த பூமியில் அந்த மனுஷருக்குள்ள யாருமே இல்லை. யோசித்து பாருங்க, என்னுடைய ரகசிய வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும் நம்ம ரகசிய வாழ்க்கையில்? யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு ரகசிய வாழ்க்கை நமக்கு இருக்குது அல்லவா? யாருக்கும் தெரியாதில்ல. உன் மனைவிக்கு தெரியாது, உங்கள் அப்பனுக்கு தெரியாது, ஆத்தாளுக்கு தெரியாது, அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கூட வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு ரகசிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க? தேவன் உன்னை கவனிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? ரகசிய வாழ்க்கையில் என் சிந்தனையில் இன்னொரு நபரை இச்சையோடு பார்க்கிறதோ, அந்த மாதிரி வச்சு நாள் கணக்காக ரசிக்கிறதோ எதிர்ப்பது. உடனடியாக அதை தேவனுடைய சிலுவையின் அடியில் கொண்டு வந்து அழுது புரண்டு, ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இன்னாரை குறித்த, இவளை குறித்த, இவனை குறித்த இந்த எண்ணம் எனக்குள்ளே அலமோதிக்கிட்டு இருக்குது, ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சுய பரிசுத்தத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்களா? உங்களை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய ரகசிய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய துரோகம் செய்கிறோம். ஆண்டவருக்கு மனைவிக்கு துரோகம் செய்கிறோம், புருஷனுக்கு துரோகம் செய்கிறோம். ரகசியமாக யாரையோ வச்சு ரசிச்சுக்கிட்டே புருஷன் கூட வாழ்கிறீங்க, பொண்டாட்டி கூட வாழ்கிறீங்க. எவ்வளோ துரோகமான வாழ்க்கை, மாறுபாடான வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் கீழே வர்றாரு, வருவோம். இதையே நம்ம இப்போது முழுவதும் பேசினாலும் பேசலாம், நேரம் இல்லையே. அத்தனை வசனங்களை நம்ம வேகமாக கவனிக்கணுமே. 5வது வசனம், நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்றும். சுமுத்திரையானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இனி நீங்கள் படிச்சுக்கிடுங்க. சும்மா இப்படி வாசிட்டு போயிடாதீங்க. துல்லியமான, இதுக்கு பதிலான இன்னைக்குள்ள இணையான வார்த்தை துல்லியமான. தராசு. தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக என்று எழுதுகிறது. 8வது வசனம் வரைக்கும், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. இதை மேலே உள்ள 4 வசனங்களோடையும் சம்பந்தப்படுத்தலாம். என் இருதயம் என் கண்களை பின்பற்றி போனது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்னை துல்லியமான தராசில் நிறுத்து என்னை பார்க்கட்டும், அப்பொழுது என் உத்தமம் விளங்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை மேலையும் நீங்கள் தொடர்புபடுத்தலாம். என் இருதயம் என் கண்ணை பின்பற்றி போகலை, அதுவும் சொல்லலாம். ஆண்டவர் என்ன தராசில் நிறுத்து பார்க்கட்டும். ஆண்டவர் தராசில் நிற்கிறாரா? ஆமாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகள் வழி பேரன் ஒருத்தர் இருந்தான், பெல்சாத்சார். அவனுடைய ராஜ்யபாரம் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு நாள் இரவிலேயே யார் வந்தாங்க? பெர்ஷியர், மேதியர் இரவோடு இரவாக வந்து கோட்டைக்குள்ளே பூந்துட்டாங்க. ராஜா நல்லா குடிச்சு தன்னுடைய மனைவிகளோடும் மறுமனையாட்டிகளோடும் அந்த புறத்தில்
ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கசாப்பு கடையில் வெட்டின மாதிரி வெட்டி வீசிட்டாங்க. இரவோடு இரவாக மகா பெரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம் கவிழ்ந்தது. புதிய சாம்ராஜ்யம் விடிஞ்ச போது பர்ஷியர் மேதியருடைய சாம்ராஜ்யம் அது வெளியில் வந்துச்சு. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? இவன் குடிச்சு, பெல்தாசார் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னன் குடிச்சு வெறிச்சு தேவனை தூஷித்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து, எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் அதில் சாராயத்தை ஊற்றி குடிச்சு அந்த தேவனை நிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு கை உறுப்பு தோன்றி வேகமாக எழுதியது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி. மெனே மெனே என்றால் எண்ணப்பட்டது, உன் நாட்கள் எண்ணப்பட்டது. அவ்வளோதான், உன் நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று, மணி துளிகள் தான் இனி இருக்கு. தெக்கேல், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு உறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். தராசிலே நிறுக்கப்பட்டாய். நம்மளெல்லாம் ஆண்டவர் தராசில் பார்க்குறாரா? ஆமாம், அவர் தூக்கு நூலை அவர் கையில் வைத்திருக்கிறார். நேராக இருக்கான்னு சரியாக பார்க்குறாருங்க. அதோட கூட நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ, நான் மாயையிலே நடந்தேனோ அப்படின்னு ஒருவேளை யோசித்து பார்த்தா, தொழில் ரீதியாக ஒருவேளை வியாபாரத்தில் இவர் ஏதாகலும் தொழில் செய்கிறதில்ல, இவருக்கு நிறைய தொழில் இருந்துச்சு இல்லையா? ஆடு மாடுகள் அது ஒரு பெரிய வியாபாரம். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் எல்லாம் வச்சிருந்தாரு, வியாபாரம் செய்திருக்கிறாரு. இந்த வியாபாரத்தில் ஒருவேளை நேர்மைக்கேட நடந்திருக்கிறாரா அப்படின்னா அப்படியும் நான் நடக்கலை, உண்மையாக இருந்தேன்னு சொல்கிறார். அடுத்து வேகமாக போகலாம். 9வது வசனம். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். 9லிருந்து 12 வரைக்கும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்ல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு? என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி. நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இவர் யார்? இவர் மிக பெரும் செல்வந்தர். இவருடைய நாட்களில் இவரை விட இன்னொரு செல்வந்தர் இல்லை. அந்த அளவுக்கு செல்வந்தர். இன்னைக்கு பெரிய செல்வந்தர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? ஒருவேளை ஒரு காலத்தில் நம்ம சொன்னோம், ஒருவேளை இன்னார் தான் இவங்க தான் அப்படின்லாம் சொன்னோம். இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் சில நேரம் தீர்மானிக்கப்படுகிறது. திடீரென்று பெரிய செல்வந்தர்கள் போய் விடுகிறார்கள், திடீர்னு புதுசாக வந்துடுறாங்க. இருந்தாலும் பில்கேட் இருக்கிறாரு, அமேசானுடைய தொடங்கினவர் இருக்கிறாரு, எலன் மாஸ்க் இருக்கிறாரு இல்லையா? பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இன்றைக்கு இருக்காங்க, பெரும் பணக்காரர்கள். யோபு தன்னுடைய காலத்திலே மிக பெரும் பணக்காரர். இந்த பணம் நிறைய இருந்தாலே அவங்களுக்குள்ள அலக்கணம் நிறையா இருக்கும் இல்லை, அவங்களுக்குள்ள அடாவடித்தனமும் நிறையா இருக்கும் இல்லை. ஏகப்பட்ட வேலைக்காரங்க, ஏகப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. பதவி என்ன பதவி? இவர் தான் நீதிபதி, அந்த பட்டணத்தின் நீதிபதி இவர். எல்லாரும் இவருக்கு பயந்து அடங்கி போகிறார். ஒரு மனுஷன் பதவியில் உயர்ந்த பதவிக்கு போகும்போது, பணமும் அந்தஸ்தும் அவனுக்குள்ள பெருகி இருக்கும்போது, தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய அவர்களுக்கு வந்துவிடும். உங்கள் அளவில் பரவாயில்லைங்க, என் அளவுக்கு வரும்போது பலருக்கும் உங்களுக்கு தவறு செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு நிறைய வந்துடும். இன்னும் பதவியில் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, ஒரு எம்எல்ஏயாக இருக்கிறாரு, ஒரு எம்பியாக இருக்கிறாரு, ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு நீதிபதியாக இருக்கிறாரு, ஒரு பிரதமராக இருக்கிறாரு. எவ்வளோ வாய்ப்புகள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அநியாயம் செய்ய, அசுத்தம் செய்ய, ஓரவஞ்சனையாக நடக்க, ஒருதலை பட்சமாக நடக்க, இஷ்டம் போல நியாயத்தை புரட்ட வாய்ப்புகள் அதிகம். இவர் சொல்கிறாரு,
நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் நான் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, காதல் மயக்கம். காதல்ங்கிறது ஒரு மயக்கம், அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது எளிதான விஷயமே இல்லை. அது ஒரு மோடு. உன் சிந்தனையே மாறிடும். எப்பவும் அதே தான் வரும். குளிக்கும் போதும் அதான் வரும், சாப்பிடும் போதும் அந்த எண்ணம் தான் வரும், எப்போ உட்காந்தாலும் பஸ்ஸில் போனாலும் வரும்போதும் போகும்போதும் அதே எண்ணம் தான். ஒரு காதல் வயப்பட்டு, காதல் மயக்கப்பட்டு என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி. ஆம்பளைகள் தான் மயங்குவாங்க, பொம்பளைகள் மயங்க மாட்டாங்கன்னு இல்லை. ஆம்பளைகள் கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக மயங்குவாங்க, பெண்கள் கொஞ்சம் லேட்டாக ஆனால் ரொம்ப ஆழமாக மயங்கிடுவாங்க. இதுதான் வித்தியாசம். மயக்கம் வருமா? அப்படி மயக்கம் வரும். அப்போ கல்யாணம் ஆனவங்க காதலிப்பாங்களா? ஓ, தாராளமாக காதலிப்பாங்க. எத்தனை வயசில்? ஐயோ, 99 வயசுலையும் காதலிக்க முடியும். நான் சொல்றது உண்மை. என்னைக்கு இந்த காதல் மயக்கம் சாகும்? இந்த சரீரத்தினுடைய இந்த இச்சை என்னைக்கு மாறும்? சவப்பெட்டியில் நம்ம கூட படுக்கிறவர், அதுவும் படுத்துக்கிடும். நம்மளை சவப்பெட்டியில் வச்சு ஆணி அடிக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும், மாறவே மாறாது. வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் வயசாயிச்சா இந்த காதல் மயக்கமெல்லாம் போயிடும், நிதானம் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்புறம் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முடியாது. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த உலகத்தின் ரசனைகள் ஒழியவே ஒழியாது. இதை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும். Keep crucifying your lust, desire, evil desire, secret desire. இது ரொம்ப முக்கியங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் ரகசியமா ஒரு பெண் மேல, பெண்ணுன்னா யாரு? அடுத்தவன் மனைவி. அப்பொழுது நான் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, அடுத்தவனுடைய மனைவி, அடுத்தவனுடைய புருஷன், அயலானுடைய, என் பக்கத்து வீடு, எழுத்த வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, 10 வீடு தள்ளி, அப்போ எப்பவும் மேலே மாடியில் எழுப்பி அந்த பக்கமே பார்த்துட்டு இருப்பார். காலையில் அவங்க வரும்போது இவரும் போவார். பயங்கரமான சந்திப்பு. அவங்க பஸ்ஸுக்கு வரும்போது இவங்களும் பஸ்ஸுக்கு வருவாங்க. அவங்க முன்னாடி ஏறுவாங்க, இவர் பின்னாடி ஏறுவார். பஸ்ஸில் பறி கொடுத்து பார்ப்பார். கண்டக்டர் வந்து 10 தடவை கேட்கணும், டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இவர் எங்கேயோ இருப்பார், அங்கே இருப்பார், கேட்காது. இந்த மாதிரி மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. என்ன மனுஷன் தன் மேல இவ்வளோ ஒரு பெரிய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறார். என் மனைவி இன்னொருவனுக்கு மனைவியாகணும்னு சொல்லல, அடிமையாவாளாக, மாவரைப்பாளாக அப்படின்னு சொல்றார். பரிசுத்தத்தை எவ்வளவு வாஞ்சையா காத்திருக்கிறார் இந்த மனுஷன், எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறார். He was jealous about holiness. எதுங்க வல்லமை? எது வல்லமை? அப்படின்னு ஊதுனோடனே 10 பேர் விழுறதா வல்லமை? முன்னாடி வந்து இவர் இப்படி சொன்ன உடனே அப்படியே சரியிறது, அப்படியே மீன் துடிக்கிற மாதிரி துடிக்கிறது. இதா வல்லமை? நீங்க இப்படியா நினைச்சுக்கிட்டீங்க? இது ஒண்ணுமே இயேசு செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து அலங்காரமான மேடைகள்ல நிக்கல, ஸ்பாட்லைட்ல நிக்கலங்க, பெருங்கூட்டங்களை போடல, ஆட்டம் போடல, வானத்துக்கும் பூமிக்கும் 8 அடி தாவல. ஆனால் அவரோட வல்லமை இருந்தது. என்ன வல்லமை அது? பரிசுத்தம் தான் வல்லமை. பரிசுத்தம் தான் வல்லமை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, நான் சொல்லுகிற என் பிதாவின் சித்தத்தின்படி வாழுகிறவனே, நடக்கிறவனே பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஐயோ, நம்ம எவ்வளோ தூரமாக விலகி இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களில் கூட
என் மனசுக்குள்ள எத்தனை பேர் ரகசியமா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீட்டுக்கு நம்மளை அறியாம அவங்க வீட்டுக்கு போறோம். புருஷன் கூட மனைவி கூட கொண்டு வந்து இணைச்சி ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக வைக்கிறோம். எத்தனை தந்திரமான முறைகளை கையாளுறோம். இவர் சொல்றாரு, நான் இன்னொரு பெண் மேல மயங்கி ரகசியமா மயங்கி அவ வீட்டு வாசலுக்கு போனது உண்டானால் என் மனைவியை அடுத்தவனுக்கு மாவரைப்பாளாக. இவருக்கு நல்லா தெரியும், இவர் வாழ்ந்த காலத்துல வேலைக்காரங்க மனிதர்கள் கிடையாது, சர்வன்ட்ஸ், ஸ்லேவ்ஸ். they were treated as subhumans. அவங்க மனுஷராக மதிக்கப்படலைங்க. அந்த நாட்களில் வேலைக்காரங்களும் அடிமைகளும் மிருகங்களுக்கு ஒப்பாக பொருட்களாக சொத்தாக மதிக்கப்பட்டார்கள். ஏன்? இவருடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருக்காங்க. இவர் நினைச்சா எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், எத்தனை பேர் இவருக்கு பொண்ணை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் தன்னுடைய ஸ்பவுஸுக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு. இதை வாசிக்க இந்த வாரத்தில் பல முறை வாசித்தேன். இந்த அதிகாரத்தை பெரிய என்னன்னு சொல்றது, பெரிய அதிர்ச்சி. நாம நிறைய தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு எவ்வளோ நல்ல வாய்ப்பு. நம்ம சிந்தையில் இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கீங்களா? நீங்கள் அப்படி இருந்துட்டீங்கன்னா அதுக்கு தான் பேர் தேவனுக்கு பயப்படுற பயம். சர்ச்சுக்கு வர்றது, இருக்கிறதுலையே நல்ல பைபிளாக சிப்பு போட்டு அதை பார்த்து கொண்டு வந்து அழுக்காகாத ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்து அதை திறந்து பார்த்து அப்படி ஸ்டைலாக கொண்டு போகிறது, இது பரிசுத்தமாயிடாது. இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இதல்ல தெய்வ பக்தி, இதல்ல தெய்வ பயம். பரிசுத்தம் தான். பரிசுத்தத்தின் மீது எனக்கு வைராக்கியம் இருக்கா? என் வேலை ஸ்தலத்தில், நான் போகிற இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல, யாரும் பார்க்காத என் சிந்தனைக்குள்ள, என் மனசுக்குள்ள நான் தூக்கி எறிய, வெட்டி விட, பிடுங்கி போட ஜாக்கிரதையா இருக்கிறேன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறி. தயவுதாட்சியம் காண்பிக்காம பரிசுத்தத்துக்காக. இந்த கண்ணை பத்தி பேசல. உன் கை உனக்கு இடரல் உண்டானால் அரித்து போடு. இந்த கையை பத்தி பேசல. உன் கால் எதை பற்றி சொல்லுது? எது உனக்கு இடையூறு உண்டாக்குகிறதோ பரிசுத்தத்துக்கு, தேவனை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு தடையா இருக்கிற நண்பனா இருக்கலாம், உன் உணர்வுகளா இருக்கலாம், உன் செய்கைகளா இருக்கலாம், அயவுதாட்சியமே இல்லாம தூக்கி எறி. உன் பரிசுத்தத்தின் மீது நீ வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தத்தின் மீது வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? அவர் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர். நீங்க ரகசியமா எதையாவது வச்சுட்டு இருக்கிறது அவர் ரொம்ப துக்கப்படுகிறவர். என் மனைவி இன்னொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. ஈஸியான வார்த்தைங்களா இதெல்லாம்? மனைவிய எவனாவது வேசியா பயன்படுத்தட்டும்னு சொல்றது அந்த சாபத்தை தன்மையில் ஏற்றுக்கொள்ளுகிறாருங்க. நீங்க இதை மாதிரி ஜெபிக்க நான் சொல்லலை. இது மாதிரி ஜெபிக்கிறதுக்கு சிலர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய திரும்ப திரும்ப தன் மீது சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி நான் நடந்திருந்தா எனக்கு இப்படி வரட்டும்னு சொல்றாரு. நீங்க அப்படி செய்ய நான் சொல்லலை. அது ஒரு நல்ல ஜெபம் என்று இன்றைக்கு எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நான் சொல்ல மாட்டேன். காரணம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தினால் வந்த சாபத்திற்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தினார். என் சாபத்தை என்னை விட்டு மாற்றிவிட்டார். பாவத்தினால் வருகின்ற சாபத்திலிருந்து மாற்றிவிட்டார். ஆனால் ஒரு யோபுங்கிற தெய்வ மனுஷன் பரிசுத்தத்திற்காக அவர் கொண்டிருந்த அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த உறுதிப்பாடு, அது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது, அதிர்ச்சி அடைய வைக்கிறது. இப்படி இருக்கிறவங்க தானே தேவனோடு நடக்க முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு த்ரில்லிங் இல்லை? ஏன் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை? ஏன் மாற்றம் இல்லை? எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் ஏங்க நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட நமக்கு மாறுறதே இல்லை? ஏன்? காரணம் என்ன?
நமக்கு பரிசுத்தத்தின் மீது அந்த வைராக்கியம். பரிசுத்தம் தேவனுடைய வீட்டின் நித்திய அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் என் கூட பேசுறதில்லை, ஆண்டவர் என்ன கவனிக்கிறதில்லை, ஆண்டவர் என்ன என் ஜெபத்தை கேட்கறதில்லை, ஆண்டவர் எங்கே என்கிட்ட வர்றதே இல்லை, எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறதில்லை அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் தேவனை பார்க்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம், அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்று அழைத்தார். உங்களுடைய சரீரங்களை துர்ரிச்சைக்கு இடமாக பேணக்கூடாது. அசுத்தங்களை சுமந்து கொண்டு போகிற ஊராட்சி முனிசிபாலிட்டி வண்டி மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. கருவாட்டு வண்டிக்கு பின்னாடி போனால் கருவாடு வாடையார், மீன் வண்டிக்கு பின்னாடி போனால் மீன் கவிச்சு, அதுவும் சிலதெல்லாம் அழுகி போயிருக்குமோ என்னமோ தெரில, ரொம்ப கவிச்சியாக இருக்கும். ஐயோ, இந்த வண்டி பின்னாடி எம்புட்டு நேரம் தான் போகிறது. அது மேலே ஊராட்சி குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிற வண்டி, ஐயோ, அவ்வளோ அழுகுனது, புழுத்தது, நார்னது எல்லாத்தையும் அள்ளி போட்டு தண்ணியாக வடிச்சுக்கிட்டு போகும். அது பின்னாடி போனால் தானே தெரியும் வண்டி ஓட்டிக்கிட்டு. நம்ம வண்டி எப்படி ஓடுது? இந்த மாதிரி குப்பைகளை எல்லாம் அள்ளி போட்டுட்டு தான் ஓடிட்டு இருக்கோமா? எப்படிங்க நீங்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியும்? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கவனிச்சிங்களா? ஒரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 2வது வசனத்தில், அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்குன்னு ஒன்று இருக்குதாமே. பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குதாமே. அங்கே இருக்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. இது என்ன பங்கு? வாசிட்டு சும்மா விட முடியுமா? நான் யோசித்து பார்த்தேன் இந்த வாரத்தில். ஆண்டவர் எனக்கு பங்கு வச்சிருக்கிறாரா? என் கண்ணு அதனுடைய போக்கில் விடாமல் பரிசுத்தத்தின் மீது வைராக்கியம் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், என் கண்ணை இஷ்டத்துக்கும் எல்லாரையும் பார்த்து துர்ரிச்சையா, சபலமா, காதல் வயத்தோட ரசிக்க விடாம, தேவனுக்கு பயந்து ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தெய்வ பயத்தோடு நடந்துக்கிட்டா தேவனிடத்தில் ஒரு பங்கு இருக்குதாமே. என்ன பங்கு இது? என்ன பங்கு? வாட் இஸ் தி போர்ஷன்? வாட் இஸ் தி ஹெரிட்டேஜ்? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளியாகும்படியா தேவனிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பங்கை நம்ம இழந்துருவோம். உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். அவர் நம்ம மத்தியில் உலாவி நம்முடைய தேவனாயிருப்பார். நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்போம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உடன் சுதந்திரராயிருப்போம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொல்லட்டா, தெய்வ ஐக்கியம், தெய்வ பிரசன்னம் அனுபவிக்காம இருப்பாங்களா? சொன்னாரா இல்லையா? நான் தேவனோடு நடந்த அந்த நல்ல நாட்கள், அது எவ்வளோ அழகா இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்பதாக தேவனுடைய வெளிச்சம் என் மேல் பிரகாசித்தது. என்னுடைய வீட்டில் அவருடைய ரகசியம் இருந்தது. இதெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா? தேவனிடத்தில் ஏன் நமக்கு பங்கு இல்லை? தேவனிடத்தில் ஏன் பங்கு இல்லை? நமக்கு அந்த பரிசுத்தத்தின் மீது இப்படி வைராக்கியம் இல்லை. வர்றோம் போகிறோம் போனால் வாயில் வந்தபடி பிறகு எப்போதும் போல பேசுறது, எப்போதும் போல சண்டை, எப்போதும் போல அதே கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம் எதையும் மாற்றுறதில்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் எவ்வளோ பெரிய முன்னுதாரணமாக நமக்கு இருக்கிறார். நமக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா. 13வது வசனம், என் வேலைக்காரியானாலும் என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவனை எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அப்பா, இந்த மனுஷன் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறார் பாருங்க. ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரிக்கு என்னங்க மரியாதை? அந்த காலத்தில் மனிதர்களை சந்தையில் நிப்பாட்டி ஏலம் போட்டு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருந்த இடம் அந்த நாட்கள். ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி மனுஷனே கிடையாது, சும்மா சொத்து பொருள், என்னுடைய அசட்டு, என்னுடைய சொத்தது.
நான் எதுக்கு செவி கொடுக்கணும்? ஒரு வேலைக்காரனுக்கு, ஒரு வேலைக்காரிக்கு அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான், அவன் ஒரு பிரச்சனையை சொல்கிறான், அவனுக்கு ஒரு 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 அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை. எதுக்குங்க? கூட போய் வேலையை செய்டா, அப்புறம் வந்து பேசு. அதை செய். ஆளைப்பார், அவனைப்பார். இப்படி சொன்னா கேட்குறார். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால். எவ்வளவு ஜாக்கிரதையாக நடந்திருக்கிறாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதை. நீங்கள் தண்ணிக்கு போகும்போது, நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? இதை கூட ஆண்டவர் விசாரிப்பாரா? ஆமா, இதையும் தேவன் விசாரிப்பார். ஒரு கழுதையை அடிச்சதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோட 3 தடவை கழுதையை அடிச்சேன்னு கேட்டார். அப்புறம் கேட்க மாட்டாரா? மனுஷங்கிட்ட நடந்தா கேட்க மாட்டாரா? ஒரு வாய் பேசாத ஒரு மிருகம் இதோட 3 தடவை நியாயம் இல்லாமல் அடிச்சுக்கிட்ட அப்படின்னு எண்ணி சொல்லிட்டார் அவன்கிட்ட. நீ எப்படி நடக்கிற? உங்கள் அப்பாட்ட உங்கள் அம்மாட்ட கண்டபடி எதிர்த்து பேசுகிற, அப்படி நிற்கிற நிலையில் அப்படியே கடுகு வெடிச்சு சிதற மாதிரி எண்ணெயில் அப்படி சிதறிடுற. சாப்பாடு கொண்டு வந்து வச்சா இது யார் சாப்பிடுவா? இந்த சாப்பாடை எடுத்து எங்கிட்ட வீசி ஏறி நாய்க்கு போடு அப்படின்ட்டு போகிறேன். கையை இப்படி செய்கிறா, அப்படி செய்கிற, இப்படி செய்கிறா. ஐயோ, பையனை எப்படித்தான் வளர்த்தான், ஆனால் இன்னைக்கு இப்படி போகிறானே. ஹலோ, இப்படியெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் தேவன் கவனிப்பார். இதெல்லாம் நியாயத்தில் கணக்கில் எடுக்கிறார். இதுக்கெல்லாம் உனக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பரலோகம் உனக்கு டெய்லி ஒவ்வொரு நொடிக்கு நொடி தவறாமல் உன்னை வாட்ச் பண்ணுது, உன்னை கண்காணிக்குது. 24 மணி நேரமும் நாம் கேமராவுக்கு முன்னாடியே இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியுமா? என்ன சொல்கிறாரு? தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ சொல்கிறார். அப்போ he was not guilty of cruelty. யாருக்கும் கொடுமை செய்யலைங்க. வேலைக்காரன் தானே, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன், நம்ம கொடுக்குற போடுற பிச்சையே வாங்கி சாப்பிட்றவன். எப்படி நடத்தணும் அவனை? அலட்சியம் பண்ணலாமா? அசட்டை பண்ணி அனுப்பிடலாமா? போடா அப்படின்னு சொல்லிடலாமா? எவ்வளோ ஜாக்கிரதை, எவ்வளோ நொடிக்கு நொடி கவனமாக இருக்கிறார் அந்த மனுஷன். இவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆனால் அவர் இப்போ அதை சொல்கிறாரு, நான் அப்படி செய்யலை. என்கிட்ட இருந்த வேலைக்காரங்க சந்தோஷமாக இருந்தாங்க. 16, ஏற்கனவே இவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, நீ எளியவங்களை இப்படி பண்ணிட்ட, சொத்து இப்படியெல்லாம் சேர்த்த, இப்படியெல்லாம் வஞ்சனை செஞ்ச, இப்படியெல்லாம் அபகரிச்ச, அடுத்தவனை உள்ளதெல்லாம் நீ ஆசைப்பட்டு திருடுன பல விதத்தில் அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு. 16 இருந்து 23 வரை கவனிங்க. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்தது, விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதும் உண்டோ? என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களுக்கு கைலாக கொடுத்து நடத்தினேன். கை கொடுத்து நடத்தினேன். கைலாகுன்னு போட்டிருக்குது. நான் என் கையை கொடுத்து அவங்கள தூக்கி நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாதிருந்ததினால் மடிந்து போகிறதையும் ஏழைகளுக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், 22, என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக தேவன் ஆக்கனை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்கக்கூடாது என்றும் எனக்கு பயங்கரமாயிருந்தது. தேவன் இதெல்லாம் விசாரிப்பார். அவருடைய கோபாக்கனைக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது. அவருடைய விசாரணை நாளில் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாது என்பதை நான் அறிந்து வைத்திருந்தேன். இதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். நமக்கு ஒரு சமூக பொறுப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா?
சொசைட்டியில் சமூகத்தில் எப்படி நடந்துக்கிட்டாரு? இவர் அதிகாரத்தில் இருந்தார், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக, நீதிபதியாக, நீதி அரசராக இருந்தார். இவருக்கு நிறைய பாதுகாப்பு, இவருக்கு நிறைய பக்கபலனா ஏராளமான அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, செல்வம் இருந்தது. சொன்ன எல்லாரும் மதிப்பாங்க, கேட்பாங்க, கேட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் இல்லை? ஆனால் ஏழைகள் எளியவர்கள் மீது அரிசனையும் அன்பும் உள்ளவராய் இவர் நடந்து கொண்டார். He was very merciful. அநேகருக்கு மனிதாபிமான உதவிகளை செய்தார், இரக்கம் காண்பித்தார். கொடூரமா இல்லைங்க, இரக்கம் காண்பித்தார். He was not guilty of oppressiveness. யாரையும் அநியாயமா நடத்தல, அன்போடு நடத்தினார். நாம எப்படி? எத்தனையோ பேர் நம்ம கீழ்பட்டவங்களும் இருக்காங்கல்ல, நம்மளை விட ஒருவேளை ஜாதியில் குறைஞ்சவங்க, அந்தஸ்தில் குறைஞ்சவங்க, அழகில் குறைஞ்சவங்க, படிப்பில் குறைஞ்சவங்க, நிறத்தில் குறைஞ்சவங்க. நம்ம அளவில் வீடு கிடையாது, நம்ம நல்லா இட்டாலியன்ஸ் டைல்ஸ் எல்லாம் வாங்கி உள்ளே போட்டிருக்கோம். அவங்க சிமெண்ட்டை சும்மா பரபரன்னு போட்டு விட்ருப்பாங்க. நம்மளை மாதிரி வீடு கட்டலை. நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் வச்சு நான் உயர்ந்தவன், அவங்க ரொம்ப அற்பமானவங்க அப்படின்னு நம்முடைய மனசு சிந்திக்க தோணாது. அவங்க காலில் போட்டிருக்கிற செருப்பு, அவங்க கட்டியிருக்கிற புடவை, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க மேலே அடிக்கிற வாடை, வேர்வை வாடை, நமக்கு என்னென்னமோ தோணும் இல்லை? எத்தனை தடவை நம்ம அற்பமாக நினைப்போம். ஐயோ, இது தாங்க விழுந்து போன மனிதனுடைய மனது. ஆனா இவருக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருந்தது. அவனும் மனுஷன், என்ன மாய்த்தான், அவனும் அம்மா வயிற்றுல ஒன்று போல தான் பிறந்திருக்கான். அவனும் ஒரு கற்பத்தில் இருந்து தான் வந்து பிறந்தான். எனக்கும் அவனுக்கும் தேவன் ஒன்று போல கிருபையை காண்பித்திருக்கிறார். கிருபை ஒன்று போல சமமாக இருக்கிறது. எனக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார், அவனுக்காகவும் அதே மாதிரி சிலுவையில் மரித்தார். எனக்காக அவர் நிந்தனை அனுபவித்தார், அதே மாதிரி அவனுக்காக ஒரு நிந்தனை அனுபவித்தார். நானும் அவனும் ஒன்னே தான். நான் அவன் ஒருவேளை என்னை விட பெரிய பாவின்னு நான் நினைக்கலாம். நானும் மீட்கப்பட்ட அயோக்கியன் தான், நானும் நீசன் தான். அழகா சொன்னார், நீசனும் சாம்பலும் ஆகிய நான். ஆபிரகாம் சொன்னார், தூசி. நான் என்னை பற்றி உயர்வா என்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. மற்றபடி அவனும் நானும் ஒன்று தான், அற்பமாக எண்ணவே இல்லை. 24 28. He was not guilty of greediness. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மையமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்ததும் உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கது, அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பையனே. ஐயோ, நமக்கு இருக்கக்கூடிய எத்தனை, ஒரு காரில் போகும்போது அப்படியே கையை வெளியே போட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்து அப்படி காலை எங்கிட்ட நீட்டி உள்ளுக்குள்ள, அது நான் நிறையா அடி தூரம் கொடுத்துருக்காங்க இப்போல்லாம். அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே போகும்போது எத்தனை பேர் நம்ம அற்பமாக எண்ணம் நமக்கு தோடிடும் இல்லையா? நம்மளை பற்றியே நாம் ரொம்ப பெருமையான யோசித்துக்கிடுவோம். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, என்ன பாரு. எத்தனை பேர் அவங்களா வழியை வந்து அங்கேருந்தே கும்பிட்டு பக்கத்தில் வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டா இன்னும் எப்படி இருக்கும் அப்படி சொல்லணும், ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு எனக்குள்ள என்னை பற்றி எவ்வளோ பெரிய பெருமை. அழகி போகிற மனுஷன் இல்லை, மண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க. நம்ம அழகு, நம்ம அந்தஸ்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம் எல்லாம் எதுக்காகும்? ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ, இந்த பூமியில் 4 நாள் வாழ்கிறதுக்கு அப்படிதான் ஆச்சு. சூரியன் பிரகாசிக்கும் போது அல்ல சந்திரன் மகிமையாய் செல்லும் போது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு.
சிலர் இதை விக்கிரகாராதனைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஆக நம்ம பிள்ளைகள் எல்லாம் உடுத்து நல்ல அந்தஸ்தா நல்லா இருக்கக்கூடிய சென்டெல்லாம் அடிச்சு கம்மன்னு அப்படியே நல்ல ஷூவோட நல்ல கெத்தாக போகும்போது நம்ம பின்னாடி நின்று பார்த்து, ஐயா என் பையனை பார், என் பிள்ளையை பார், எப்படி இருக்குது பார்த்தியா, நீ எல்லாம் பெற்று வச்சிருக்கிற பார், 2 கோமுட்டியை பெற்று வச்சிருக்க, நான் பார். நம்ம மனசு இப்படி ஏதாகலும் ரகசியமாக முத்தம் செய்துக்கிட்டுதா? யோபுக்கு 10 பிள்ளைகள் இல்லை, அவருடைய பிள்ளைகளை போல அழகானவங்க அந்த பட்டணத்திலே இல்லையே. அப்படி போட்டிருக்குதுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சிருந்தாரு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல படர்ந்து அழகா இருந்தாங்க, சாமர்த்தியசாலிகளா இருந்தாங்க, திறமையாட்களா இருந்தாங்க. நம்ம மனசு ஏதாகலும் அப்படி போகுமா? இதான வழக்கம், இதான வழக்கம். என் பிள்ளை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான். மற்றவங்களுக்கு காது அப்படியே வலிச்சு ரத்தம் வடிகிற மாதிரி வடிச்சாலும் விடுறது இல்லை. சேர்த்து வச்சிருக்கிறது, படிச்சது, சம்பாதிச்சது, திறமை, ஓஹோ ஆஹா, இதெல்லாம் நம்ம செஞ்சிருவோம் இல்லை? அழியிருக்கு. சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தம் செய்தது உண்டானால். வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இல்லாத பொருட்கள் மேலே, அழிந்து போகும் பொருட்கள் மேலே, இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே ஓ கண்ணை பறக்க விடா, போயிடுவது. நீங்கள் வச்சிருக்கிற பணம் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தருடைய கைக்கு போயிடும், அப்படி தானே? நீங்கள் போவீங்க கடைக்கு, 50 ரூபா உங்களுக்கு உள்ளது எடுத்து கொடுப்பீங்க, அடுத்தவங்களுடைய கைக்கு போயிடுச்சு. இது மாதிரி தான் எல்லாமே போயிடும், மாறிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது நல்லது? இதெல்லாம் இல்லாமல் மாறாத தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்பது எவ்வளோ முக்கியம் இல்லை? அவர் தான் இதெல்லாம் காரணர், அவர் தான் இதெல்லாம் கொடுத்தார், அவருக்கு தான் மகிமை. ரகசியமாக நம்முடைய மனசு இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 32க்கு முன்னாடி 29லேருந்து 31, என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ, அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. நமக்கு சில நேரங்களில் நான் நிறைய இடங்களில் சாட்சி சொல்கிறத கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பக்தியாக ஆரம்பிப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு விரோதமாக இன்னார் வந்து இப்படியெல்லாம் எங்களை பேசினாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார், அவனுக்கு ஒரு கையும் காலும் வராமல் போனது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய துக்கத்தை பார்த்து எங்களுக்கு நன்மை செய்தார். அற்புதமான சாட்சி இல்லை? எவ்வளோ ரகசியமாக நம்ம ரசிக்கிறோம். எனக்கு பிடிக்காதவங்க விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு கை கால் வாழல. எனக்கு வேண்டாதவங்க நான் மனசில் ரகசியமாக ரசிக்கிறேன்னா பாருங்கள், ரகசிய வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். 2 வாழ்க்கை தானங்க, ரகசிய வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை. ஒரு ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கு? எப்படி நம்ம வாழ்கிறோம்? ரகசியமாக யாராவது விழுந்துட்டா நம்ம சிரிக்கிறோமா? உள்ள அநியாயத்தை பார்த்து சிரிக்கிறோமா? இன்னொருத்தரை கேலி பண்ணிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்குதா? அவங்களுடைய துக்கத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறோமா? நான் களி கூறவில்லை. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி வாயில சாபமா சொல்றோமா? கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார். என் மனசு எரியுது, ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். உன்னை அடிச்சு பூட்டி அப்படியே பெட்டிக்குள்ள மடக்கத்தான் போறார். அப்படியா? இதாங்க நம்ம விசுவாசிக்கு அடையாளம்.
ஐயோ உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதின்னு சொல்லலை. திரும்ப வேற சொன்னார், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள்னு சொன்னார். மனசில் கூட அதை செய்யக்கூடாது, மனசில் கூட. இதுதாங்க அவர் நம்ம கற்றுக் கொடுக்கறது. இவரை சும்மா புகழல ஆண்டவர். இவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் வாயினால சொல்றார், நான் இப்படி செய்யலைன்னு சொல்றார். நான் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டேன், நான் சாபத்தை விரும்பலை, அவனுக்கு சாபத்தை வாயினால கொடுக்கல. நம்ம எத்தனை தடவை சாபம் போடுறோம்? நீ இப்படியெல்லாம் பேசுற, ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார் அப்படின்னா என்ன? கை ரெண்டையும் உடைக்க போறார், உன்னை கால் உடைக்கணும், உன்னை ஆண்டவர் பார்க்க போறார். நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சொல்றது இல்லையே. போதாதா? விட்டு போதாதா? சொன்னதிலே விட்டு போச்சு. அவங்களுக்கு நடுக்கம் தன்னால் பிடிச்சி, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? நீங்கள் அவ்வளோ யோக்கியமாக நடந்துட்டீங்களாக்கும். அப்படி எல்லாவற்றிலையும் நீதியாக நடந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவர். அவரை தூஷிக்கும் போது அவர் மனசில் கூட நினைக்கலையே, மனசில் கூட நினைக்கலையே. ஆனால் நமக்கு எம்புட்டு கோபம் வருது. அந்த கோபத்தை ஆன்மீக வார்த்தைகளாக மாற்றி நம்ம ஏதோ பக்தியாக பேசுகிற மாதிரியெல்லாம் சொல்லி நடத்துகிறோமே, என்ன நியாயம் இது? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசேஷமான உயர்ந்த வாழ்க்கை முறை, உயர்ந்த வாழ்க்கை. நம்ம இதை கடைபிடிக்கிறதே இல்லை. சும்மா நம்ம பேருக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே அலை. நமக்கும் இந்த வாசிக்கிற வசனத்துக்கும் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ச்சை இருக்குதான்னு தெரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது நான் இது மாதிரி நடக்கிறேன்னு சொல்ல முடியுதா? யாராவது ஒன்று சொன்னால் போதும், நாய் ஊழையிட்ட மாதிரி அந்த திசையை பார்த்து ஊழையிட்டு, அந்த திசையில் ஊழையிட்ட திசையில் செத்தே போவாங்க யார. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் என்ன சொன்னார்? பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆனால் நம்ம அழுதுகிட்டே இருக்கிறோம். அழுது 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 ரொம்ப அவங்க மேலே வேதனையையும் வருத்தத்தையும் துக்கத்தையும் நம்ம கொட்டுறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த நமக்கெல்லாம் முந்தி, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி, இந்த வேதவசனம் இல்லை, சபை இல்லை, போதகர் இல்லை, விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்லை, கூடி ஜெபிக்கிறது இல்லை, உபவாச கூட்டம் இல்லை, திறப்பின் வாசல் ஜெபம் இல்லை, வேற இன்னும் இருக்குதா? ஏதாவது ஒன்றும் இல்லாத நாளில் அந்த மனுஷன் எவ்வளோ பயபக்தியாக நடந்திருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் பலமுறை ஆச்சரியப்பட்டேன், பலமுறை அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்பா, என்ன அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க. அடுத்து வாசிக்கலாம். 32. பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். இது 32 இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல விருந்தோம்பல் செஞ்சிருக்கிறார், யாருன்னு தெரியாது. இங்கே தாங்க, உனக்கு பிறன் யார்? என் சொந்தக்காரன் தான், எனக்கு அவனை தான் நான் கவனிக்கணுமா? என் சொந்தக்காரன் சாப்பாட்டுக்கு இல்லை, அவனுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுனே, அதானா? இல்லை. எனக்கு பிறன் யார் என்றால் தேவையில் இருக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, என் ஜாதிக்காரனோ இல்லையோ, என் நாட்டுக்காரனோ இல்லையோ, எவனோ ஒருத்தன், எவனோ, எல்லாவனும் எனக்கு சகோதரன். தேவையில் இருப்பவன், கண்ணீரில் இருப்பவன், நொறுங்கி கிடக்கிறவன், ஆதரவில்லாதவன், அனாதையாக இருக்கிறவன், உடுப்பு இல்லாதவே, எல்லாருமே என்னுடைய சகோதரன். அவன் தாங்க இதை செஞ்சிருக்கிறார். ஒரு நல்ல சமாரியனை போல பரதேசி வீதியிலே தங்கினது, ராத்தங்கினது இல்லைங்க. அவனுக்கு, பாப்பா நீ யாரு? இங்கே வந்து படுத்துட்டு காலையில் எழும்பிப்போம், நல்லா குளிச்சுக்கிடுவேன், தண்ணி இருக்குது, காலையில் சாப்பிட்டு நீ போனால் போதும். அழகாக சொல்லியிருக்கார். அவருக்கு அன்னைக்கு வசதியும் இருந்தது, அந்த அதிகாரத்தில் இருந்திருக்கார். வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். 33. ஸோ யாரையும் அவர் கண்டுக்கிடாமல் விடலை, இன்டிஃபரண்ட். அவர் அசட்டை பண்ணி தெரியாதனமாக நடந்துக்கல. அடுத்து 33.
ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அன்னன்னைக்கு கணக்கை செட்டில் பண்ணியிருக்கிறாருங்க. ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆதாம் கிட்ட தான் சொன்னார், நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆதாம் தான் ஏவாளுக்கு சொல்லியிருக்கணும். சரி, ஆண்டவரும் அடிக்கடி வந்தபோது ஆதாம்கிட்ட சொன்னதாக தான் இருக்குது பைபிளில் ரெக்கார்டே, பதிவே அப்படி தான் இருக்குது. சரி, ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லி, சரி இல்லை ஆண்டவரே வரும்போது ஏவாள்கிட்டையும் கேட்டு கேட்டு அவளும் கேள்வி கேட்டு ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லி 2 பேரும் பாவம் செஞ்சிட்டாங்க. ஆதாம்கிட்ட கேட்டார் முறையா, ஆதாமே நீ எங்கே இருக்கன்னு கேட்டார். சொன்னேன், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சியான்னு கேட்டார். அதுக்கு ஆதாம் என்ன சொன்ன, என்ன சும்மா என்கிட்ட பேசுறீங்க, நான் அப்படி செய்வேனா? ஐயோ என்ன போய் கேட்குறீங்க, நான் அப்படி செய்ய கிடையாது, நான் செஞ்சேன், நான் செய்யலை. அவ கொடுத்தா நான் தின்னேன், இதை போய் என்ன பெருசா சொல்றீங்க? பெருசுப்படுத்தாதீங்க ஆண்டவரே, சிம்பிள். சும்மா அவ கொடுத்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா எனக்கும் உங்களுக்கும் கிடையாது, உங்களுக்கும் அவளுக்கு தான். அவள்கிட்ட கேட்டுட்டு சும்மா இருக்காம கொடுத்தது யார்? அவளை நீங்க தான். நான் கேட்டேனா? இல்லை, நீங்க தானே கொடுத்தீங்க. அவ வந்தா அம்பட்டும் பிரச்சனையா போச்சு. எனக்கெல்லாம் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆதாமை போல பாவத்தை மூடினோம். பிரச்சனையை யார் மேல போட்டான்? நம்ம யார் மேல போடுறோம்? புருஷன் மேல, பெஞ்சாதி மேல, பிள்ளை மேல, எங்கிட்டாவது போட்டுட்டு அப்படியே புரட்டி போட்டு போடுவோம். என்னைக்காவது நேர்மையாக நம்ம பேசுகிறோமா? இவர் என்னைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? இந்த மாதிரி பாவத்தை மூடி மறைக்காம நேர்மையாக ஆண்டவர்கிட்ட பேசி முடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவரே, நான் தான், ஏன் இதயம்தான், ஏன் கண் தான், ஏன் கைகள் தான், என்னுடைய தீமை தான், நான் தான் செஞ்சேன், என்னால தான் இது வந்துச்சு, இல்லை என்னால தான். நம்ம இதை ஏற்றுக்கிறோமா? ஒரு பாவி அநேக நன்மைகளை கெடுப்பான்னு வேதம் சொல்லுது. பாவியான ஒரு மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பான். நீ குடும்ப ஜெபம் செய்கிறதில்ல, நீ உட்காந்து பைபிள் படிக்கிறதில்ல, அப்படியே செல்ல நோண்டி 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 பிறகு பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே மூக்கு ஒழுகுது, கண் ஒழுகுது, காது ஒழுகுது, அம்பிட்டு ஒழுகணும். என்ன நீ பிள்ளைய கவனிச்ச? நீ என்ன பார்க்கறது சரியில்லை, பார்க்க வேண்டியதானே, சுடுதண்ணி கொடுக்க வேண்டியதானே, நீ நல்ல குளிப்பாட்டில், நீ அங்கேயே விட்டுட்ட. ஏய், நீ சரியா இருந்தனா ஆதாமமாய் மூட மாட்டேன். என்னுடையதுனால தான் என் குடும்பம் பாதிக்கப்படுது, நான் தான் இதுக்கு காரணம். நானே என்னைக்கு இதை ஒத்துக்கிட்டோம்? ஒத்துக்கிட மாட்டேன். ஆண்டவர் பார்க்குறாருல்ல, நீ செய்கிறது என்ன? நீ செய்கிறது பெரும் பெரும் சேட்டை. உனக்கு பிடிக்காது, ஜபத்துக்கு கூட்டா பிடிக்காது, ஆராதனைக்கு வர சொன்ன நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். அப்புறம் வந்துடுவார். அவர் வந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா, நேரம் ஆயிடுச்சா, இனி போனா ஏதாவது நினைப்பாங்களா? அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னா, சரி இனி போய் நம்ம இருந்துட்டேன்னா, நீ இப்படி தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு 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 ஒதுங்கி ஒதுங்கி ஓடி ஓடி அப்புறம் எல்லாம் தாறுமாறாக நடக்கும்போது நீ யாரை குற்றப்படுத்துற? யாரை குற்றப்படுத்துற? அந்த ஆளு தான், அவதான், இவதான். நான் ஆதாமை போல என் பாவத்தை நான் மூடி மறைக்கலை. ஆண்டவரே, இது என்னுடையது, நான் செய்தது, என்னை மன்னிச்சிரு. என் பிள்ளை தாறுமாறா போகுதுன்னாங்க, உங்களுக்கு அதில் பங்கே இல்லையா? ஹலோ, உங்களுக்குள்ளே இருக்கிறது தானே அங்கேயும் வந்துச்சு, அதில் தானே பிறந்தது, நீ தானே விதை போட்ட. அப்புறம் உன் புத்தி இல்லாமல் எந்த புத்தி வரும்? அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஒன்றமாயே தான் நடக்கும். அப்புறம் நீ பொறுப்பு யாரு? ஐயோ, என் பிள்ளைக்காக நான் தாங்க அழணும், நான் தான் கேட்கணும். உன்னை நம்பித்தானே அந்த பிள்ளையை கொடுத்தாரு உன் கையில். அது அவருடைய சொத்து, அவருடைய சுதந்திரம். ஆனால் உன் விதையில் அது வரும்படி கொடுத்துருக்கார். ஆத்மா அவர் தான் கொடுத்துருக்கார். இந்த பிள்ளைக்கு நீ தான் பொறுப்பு, நீ தான் கேட்கணும். அவன் வரமாட்டேக்கிறான்,
கூப்பிட்டு தான் பார்த்தோம், வரமாட்டாங்க. வரதான் மாட்டான். நீ எதை மாற்றணும்னு பாரு, நீ எதை சரி பண்ணணும்னு பாரு. எங்கேயோ ஒரு இடத்துல சுவிட்சு சரியாக்கணும், அப்பந்தான் லைட் எரியும். யோசித்து பாரு. யாரையும் காரணம் காமிக்காத. அதனால இதனால அவங்களால இவங்களால இதெல்லாம் நம்முடைய வழக்கமான நம்முடைய குணம், கெட்ட குணம். நான் ஆதாமை போல, அழகா சொல்றார், நான் அப்படி செய்யலை. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ, திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினால் இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ. எனக்கு சொல்ல ரொம்ப நேரம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வீட்டில் போய் படிங்க. நம்ம பண்ணாதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது தெரியுமா? யாராவது நம்மளை பற்றி சொல்லிட்டா அவங்கெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறாங்க, அதனால தான் நான் சர்ச்சுக்கு வர்றதில்லை. அவர்கிட்ட போய் சொல்லிட்டா, பாஸ்டர்கிட்ட தொட்ட 90 போய் பாஸ்டர்கிட்ட சொல். அப்படியா? எனக்கும் கேட்க அப்படியெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்குது, எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது நீ அப்படின்னு நம்ம சர்ச்சில் கண்டிஷன் போட்டதுங்கெல்லாம் உண்டு. ஏன்? சும்மா ஓயாமல் எல்லாத்தையும் போய் அங்கே சொல்லிடுறான். என்ன பயம்? அவங்க செய்கிறது கேவலமாக இல்லை, செய்கிறது ஆண்டவரை ஆணி அடிக்கலை, ஆண்டவரை சிலுவையில் அறையலை, ஆண்டவரை துக்கப்படுத்தலை. கேள்விப்பட்டது தான் தப்பாக போச்சா? கேட்டது தான் தப்பாக போச்சா? சொன்னது தான் தப்பாக போச்சா? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ. சில நேரம் எனக்கு சாதகமானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக சண்டைக்கு போகும் இல்லையா? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மாமியார், என் மாமனார், என் கொழுந்தனார், என் நங்கையார், எங்கள் அக்கா தங்கச்சி வந்தால் அவ்வளோதான். அவங்க கூட்டமே அங்கே நிறையா இருக்குது, சண்டைக்கே போக முடியாது. சண்டைக்கு போனால் அவ்வளோதான், எல்லோரும் சேர்ந்து பிடிச்சா நம்மளை அடிச்சு போவாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. நியாயம் எல்லாம் பார்க்குறதே இல்லை. எதை மட்டும் பார்க்குறது? சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உடனே என் புருஷன் எப்படி பேசலாம், உன் புருஷன் செஞ்சது தப்பு இல்லையா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நியாயத்தை புரட்டும். பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தப்பு தான், புருஷனாக இருந்தாலும் தப்பு தான், மனைவியாக இருந்தாலும் தப்பு தான். என் வீட்டுக்காரர் செய்த தப்பு தாங்க. ராத்திரி நேரத்தில் அடுத்தவ காலை பிடிச்சி இழுத்துட்டு 10 பேர் பார்த்த உடனே ஓடுன தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. அறிவில்லாமல் என் புருஷன் நடந்து தெரியாமல் செஞ்சிட்டார்ல, அறிவில்லாமல் நடக்கிறான், மன்னிச்சிருங்க. ஊரில் பொதுவாக தண்டனை கொடுத்தா கொடுங்க. அதுக்காக நான் வரிஞ்சு கட்டி இல்லவே இல்லை என் புருஷன் கிடையாதா, என் புருஷனை மாதிரியே இந்த ஊரில் 10 பேர் இருக்காங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்க. அதில் யாரோ ஒருத்தர் என் புருஷன் அப்படி செய்யவே மாட்டார், அவர் சொத்த தங்கம். எப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? இதான் பேசுகிறதா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார், ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார். அடுத்து 35 நம்ம கவனிக்கிறத விட கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் 35க்கு வருவோம். 38 எனக்கு விரோதமாய் என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைசால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உத்தரவுப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவது என்றான். ஏங்க, நம்ம எத்தனை தடவை நம்ம பக்கத்து தோட்டம், நம்ம பக்கத்து பொலியில் இருக்கிறவங்க, அடுத்தடுத்த வரப்புக்காரங்க, இவங்க கூட நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம்? சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கு எத்தனை தடவை நம்ம அவங்கள தடுத்து நிப்பாட்டி, நீ விவசாயம் பண்ணக்கூடாது, இந்த வழியா நீ என்ன செய்யக்கூடாது, டிராக்டர் ஓட்டக்கூடாது, உழவு ஓட்ட வரக்கூடாது, பாதை விட மாட்டேன், முள்ளு போட்டு அடைக்கிறோம், எத்தனை தீமை செய்கிறோம்.
அதை பாருங்க, இவருக்கு எவ்வளோ தோட்டம் இருந்துச்சு, எவ்வளோ காடு இருந்துச்சு. பக்கத்தில் இருந்தவங்க சின்ன 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 ஆட்கள் இவர்கிட்ட வந்து மோதிட முடியுமா? மோதினா ஜெயிக்க முடியுமா? அப்படிப்பட்ட நலிந்தவர்கள், குறு விவசாயிகள், அதை வச்சு அன்றாடைக்கு ஜீவனம் பண்ணுறவங்க யாரையும் அள வைக்கலைங்க. யாரையும் அளவை, யாரையும் மனதறிய துக்கப்பட வைக்கல. என்ன நியாயம் உண்டோ, நீதி உண்டோ, அதை விட இரக்கம் செஞ்சிருக்கார். நியாயம் நீதியெல்லாம் இருக்குங்க. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நியாயம் நீதியை விட இரக்கம் அதை விட மேன்மையானது. இரக்கம் அதை விட மேன்மையானது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நியாயமும் நீதியும் பிடிச்சி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நம்மை தண்டியாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். சட்டத்தின்படி போனால் எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிற பொய் அம்பிட்டு ஒரு நாளைக்கு, அதுக்கு ஒவ்வொரு பொய்க்கும் ஒரு அடி அடித்து பல்ல ஒன்றை ஊற்று விட்டா எத்தனை பொய் இருக்கு? நம்ம சொல்கிறது ஒரு 1000 பொய் சொல்லுவோம். பார்த்த உடனே எல்லார்ட்டையும் பொய் பேசும். இருக்கிற பல்லு 32 தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கானா அதுவும் எனக்கு தெரியலை. எத்தனையோ பேர் பொக்கவாயோடு தான் நடக்கிறீங்க. எத்தனை தடவை அடிக்கிறது, எத்தனை பல்ல ஒதுக்கிறது? சொல்கிற பொய்க்கு கணக்கு இருக்கதா? ஆண்டவர் எனக்கு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கலை. அவர் தம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி, அவர் நம்மேல் வைத்த மன உருக்கத்தின்படி அவர் நமக்கு நடக்கும்போது, நீங்கள்